இடையில காங்கிரஸ் 3 தடவை 0 வாங்கிட்டாங்க. டக் அவுட் 3 தடவை. 3வது தடவையா வரக்கூடிய வாய்ப்பை ஆம் ஆத்மி இழந்துட்டாங்க. இதில் ரொம்ப மிக முக்கியமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நமது செய்தியாளர்கள் உள்ள விசாரிக்கும் பொழுது, பெரும்பாலும் மக்கள் கவர்ச்சியாக எந்த திட்டத்தையும் அவர் அறிவிக்க முடியலை. அப்படியே அறிவித்தாலும் கெஜ்ரிவாலை நம்புறதுக்கு தயார் இல்லை அப்படின்றத பலரும் கருத்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மதுபான ஊழல் அந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க தவறு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா 3 தலைகள் உருண்டுருச்சு. பார்த்தீங்க இல்லையா? கெஜ்ரிவால் தோத்துட்டாரு. இன்றைக்கி புதுசாக ஆட்சிக்கு அவருக்கு பதில் வந்த முதலமைச்சர் அம்மா அவங்களும் தோத்துட்டாங்க. அடுத்து முன்னாள் துணை அமைச்சராக, அதாவது முதலமைச்சராக இருந்த சிசோடியா கட்சியோட துணைத் தலைவர் அவருமே தோத்துட்டார். இந்த 3 தலைகள் உருண்டது உண்மையிலேயே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிகப்பெரிய அளவிலே களத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ பிஜேபிக்கு மிக மிக முக்கியமாக காங்கிரஸுக்கு அடுத்து யாரை காலி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்க கண்ணில் உறுத்திக்கிட்டு இருந்தவங்க கெஜ்ரிவால் தான். இதுக்கு அடுத்து 2 பேர் இருக்கிறாங்க. 2 அல்லது 3 பேரை இலக்கு வச்சிருக்கிறாங்க. ஒன்று வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, விஜயன், பினராயி விஜயன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த 3 பேர் தான் அடுத்த இலக்கு. ஒரு முக்கியமான விக்கெட்டை போட்டாச்சு. இப்போ இந்த 3 பேருக்கும் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அல்லு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பாரதிய ஜனதா கட்சி சாதிச்சுது அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? டெல்லியில் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருந்தா உறுதியாக எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு நல்ல இலக்கு அடைஞ்சிருப்பாங்க. வெற்றி பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக கெஜ்ரிவால் வந்திருப்பாங்க. காங்கிரஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடையில பஞ்சாப் இங்கெல்லாம் நடந்த அந்த தேர்தலில் நம்மளை மதிக்காமல் இருந்துட்டார் கெஜ்ரிவால். அவருக்கு ஒரு பாடம் போட்டணும். நம்ம டக் அவுட்டு தான் ஆக போகிறோம், ஆனால் அவருக்கு ஒரு சரியான அடி கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணி இந்த களத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. பாருங்கள், ராகுல் காந்தி கூட பிரச்சாரத்துக்கு வரலை. 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பி ஒரு பெரிய எழுச்சியை விட இவருக்கு கெஜ்ரிவாலுக்கான வீழ்ச்சி வரணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது நடந்து போயிடுச்சு. 2வது, கெஜ்ரிவால் என்ன செஞ்சாருன்னா, இந்த கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபியவே குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் ஏன் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல தெரியுமா? அவங்க என்னை செய்ய விட மாட்டாங்க, என்ன வேலை செய்ய விட மாட்டாங்க, இப்படியுமா சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக கடந்த 3 ஆண்டுகள் மாநகராட்சியை கைப்பற்றி வச்சுருந்தாங்க கெஜ்ரிவால். இருந்தும் எதுவுமே செய்யலை. அடுத்து, ரொம்ப எளிமையான மனிதர், இன் பண்ண மாட்டார், சட்டில் இன் பண்ண கூட மாட்டார் அப்படின்னு பேர் வாங்கின அவர் ஆடம்பரமான பங்களாவில் இருக்கார் அப்படின்ற உண்மையை பிஜேபி உடைச்சி விட்டுருச்சு. இப்படி பல விஷயங்கள், குறிப்பாக காலிஸ்தான் இயக்கத்திற்கும் ஆதரவாக இருக்கிறாரு, இந்தியாவுக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கெஜ்ரிவாலால் கடைசி வரைக்கும் உடைக்கவே முடியல. இப்படி பல காரணங்களால் கெஜ்ரிவால் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கடுத்து ஜெயிலுக்கு போக போகிறாரு. அது மட்டும் இல்லை, ஆட்சியில் இருக்கும் பொழுதே சிறை சென்ற முதலமைச்சர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர்னு ஒரு கெட்ட பேரோட விடைபெறுகிறார் கெஜ்ரிவால் அவர்கள். இதிலிருந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். பிஜேபியை குறைத்து மதிப்பீடு செய்ய வேண்டாம். இன்னைக்கு பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களின் எழுச்சியை தூண்டிவிட்டது நிச்சயமாக திமுக தான். அது வரைக்கும் அந்த சிக்கந்தர் மலையை பற்றி யாருக்குமே தெரியாது. எப்பயும் போல் அங்கே வருவாங்க, போவாங்க, தொழுகுவாங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்பொழுது போலீஸ் நீங்கள் ஆடெல்லாம் மேலே கொண்டு போகக்கூடாது, கறி வெட்டக்கூடாது, அப்படி இப்படி கண்டிஷன் போட்டது போலீஸ் தான் ஆரம்பித்தது. அவங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த கலவரத்தின் மூலம் நாங்கள் கிறிஸ்டினுக்கு ஆதரவாக இருக்கிறோம்னு ஒரு பக்கமும், இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கோம்னோ ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை மறைமுகமாக வச்சுருந்தாங்க. கடைசியில் இன்றைக்கி பாருங்கள், திமுகவோட நிலைமை படாத பாட. இதுக்கிடையில் சீமான், அண்ணாமலை இவங்கெல்லாம் இந்த திராவிட கழகத்தையும் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி
இங்கே தமிழ்நாட்டிலும் அடுத்த விக்கெட் விழுக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. களத்தில் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக அடுத்து டெல்லிக்கு அடுத்து அவங்களுடைய இலக்கு ஒன்று மேற்கு வங்கம் அல்லது தமிழ்நாடு. எனக்கு என்னமோ தமிழ்நாடாக தான் இருக்கும். ஏன்னா அண்ணாமலை நாளைக்கு தான் பதவியேற்க போகிறாரு. ஸோ இருக்கும் பொழுதே ஒரு சபதம் எடுத்துக்கிடுவார். 2026 பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அமையும். அந்த சபதத்தை எடுத்து நிறைவேற்றுவார். நாங்கள்லாம் கூட நிற்போம். எங்கள் தேனி மாவட்டத்தில் எல்லோரும் எழுச்சியோடு செயல்பாட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கிராமங்களில் கூட ஊராட்சி தலைவர்கள் செய்த ஊழல்களையும் அவர்கள் செய்த குளறுபடிகளையும் சொல்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்கள் ஊரில் உங்கள் பூத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. நம்ம அண்ணாமலைஜி அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக மாற வேண்டும். ஜெய்ஹிந்த்.